Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வரி செலுத்தாமல் வெளிநாடு சொகுசு கார்கள் இறக்குமதி செய்யப்படுவதாக எழுந்த பகீர் குற்றச்சாட்டு மலையாள சினிமாவை புரட்டி போட்டுள்ளது. அதாவது இந்தியாவும் பூட்டானும் அண்டை நாடுகள். இந்த இரு நாடுகளிடையே வரியில்லாத வர்த்தக ஒப்பந்தம் உள்ளது. கடந்த 2017 ஆண்டில் செய்யப்பட்ட இந்த ஒப்பந்தம் வரும் 2027 ஆண்டு வரை 10 ஆண்டுகள் நடைமுறையில் இருக்கும். இதனால் இரு நாடுகளிடையே பல்வேறு பொருட்களுக்கான ஏற்றுமதி இறக்குமதி பூஜ்ஜிய வரியில் நடந்து வருகிறது. இப்படியான சூழலில்தான் சிலர் அதனை பயன்படுத்தி மத்திய அரசுக்கு வரி ஏய்ப்பு செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதாவது விலை உயர்ந்த வெளிநாட்டு கார்களை நேரடியாக இந்தியாவுக்கு இறக்குமதி செய்தால் அதற்கான வரியை மத்திய அரசுக்கு கார் வாங்குவோர் செலுத்த வேண்டும். அதனை தவிர்க்க ஒரு கும்பல் வெளிநாட்டு கார்களை பூட்டானுக்கு இறக்குமதி செய்கிறது. அதன் பிறகு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த வெளிநாட்டு கார்களை பூட்டானில் இருந்து இந்தியாவிற்கு ஒரு கும்பல் கொண்டு வருகிறது. அந்த கார்களை செகண்ட் ஹேண்ட் கார்களாக பூட்டானிலிருந்து ஏலம் எடுத்து இமாச்சல் பிரதேசத்திற்கு கொண்டு வரும் கும்பல் அங்கிருந்து போலி பதிவெண்களை வைத்து திரை பிரபலங்கள் பெரிய பெரிய பணக்காரர்களை குறிவைத்து விற்பனை செய்கிறது. இதன் மூலம் மத்திய அரசுக்கு வெளிநாட்டு கார்களுக்கான வரி கிடைக்காமல் போனதோடு கார் கடத்தும் கும்பல் அதிக விலைக்கு நம் நாட்டை சேர்ந்தவர்களிடம் விற்பனை செய்துள்ளது. அந்த வகையில் கேரளாவில் சட்டவிரோதமாக ஆடம்பர வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டதாக வெளிவந்த குற்றச்சாட்டுகளை அடுத்து சுங்கத்துறையும் மத்திய வரித்துறையும் இணைந்து ஆபரேஷன் நும்கோர் என்ற பெயரில் விரிவான சோதனைகளை நடத்தி வருகின்றன. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பிரபல நடிகர்கள் துல்கர் சல்மான் மற்றும் பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஆகியோரின் கொச்சி இல்லங்களிலும் இன்று சோதனை மேற்கொள்ளப்பட்டது. நடிகர்கள் தவிர களமச்சேரியைச் சேர்ந்த ஒரு தொழிலதிபர் வீட்டிலும் மலப்புரம் மற்றும் கோழிக்கோட்டைச் சேர்ந்த வாகன விற்பனையாளர்கள் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனைகள் நடைபெற்று வருகின்றன. அதே நேரத்தில் கடத்தல் நடவடிக்கைகளுக்கு பின்னால் உள்ள முழு வலையமைப்பையும் சுங்கக்குழு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இதனால் துல்கர் சல்மான், பிருத்திவிராஜ் ஆகியோர் மத்திய அரசை ஏமாற்றும் வகையில் பூட்டானில் இருந்து கார் வாங்கி உள்ளார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.